தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நீங்க வந்து கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கீங்க. தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் நடத்தக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடைய சாராம்சங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. ராசிபுரம் பேருந்து நிலையம் இடம் மாற்றம் செய்வதாக ராசிபுரம் நகரமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அவர்களாக இடமாற்றம் செய்வதற்கு ஒரு கோரிக்கையை அவர் படையப்பா நகர் என்ற ரியல் எஸ்டேட் அதிபரிடம் இடம் பெற்று அங்க வந்து மாற்றுவதாக இங்க திட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு இந்த ஊர் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதில்லை. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை கூப்பிட்டு தகவல் சொல்வதில்லை. இந்த எல்லாருடைய கருத்து கேட்டு இடமாற்றம் செய்து தொழில் வளர்ச்சி பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஜனநாயக மக்கள் கழகம் தெரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும். இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்ற நிலையில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள் எம்எல்ஏவை சந்திப்பதற்கு பல்வேறு அமைப்புகள், வணிகர் சங்கம், பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவந்தனா அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு தராமல் மறுத்து வருகிறார். இப்ப இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 1 லட்சம் மக்களுக்கு பட்டியலின சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று அமைச்சர் எம்எல்ஏவாகி அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அவர்கள் மதிவந்தன் அமைச்சர்